பாமுகம் பாட்டுவீரன் தமிழ் வானொலி ஊடாக உறவுகள் எனது கேட்டும் பார்த்து கொண்டு இருப்பது இன்றைய நாட்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வுகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றது கேள்விக்கணைகள். அதனைத் தொடர்ந்து கவிதை நேரம், தொடர்ந்து உன்னதர்கள் தினத்தை ஒட்டிய தலைப்பினூடாக நாங்கள் பேசிக்கொள்ளலாம். அதன் தலைப்பும் சற்று நேரத்தில் தருகின்றேன். இனிய வணக்கம், பாருங்கள் செல்விக்கா. வணக்கம். இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். இன்று கேள்விக்கணை வாரம் 548 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்று கேட்டுக்கொண்டு இருக்கும் உறவுகள், இணைந்த உறவுகள், நாளைய தினமும் காலை வழமை போல 549வது கேள்வி நிகழ்வு நடைபெறும். அதனாலே நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் நாளைக்கு தற்சமயம் இன்று இணைந்து கொள்ள முடியாதவர்கள் நீங்கள் நாளைய தினமும் இணைந்து உங்களது கேள்விகளை ஓகே ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க. கேட்டுக்கொண்டு இருக்கும் உறவுகள் நீங்கள் உங்களது பெயர்களை கொடுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இணைந்து இருப்பவர்கள் உங்களது பெயர்களை உங்களுக்கு பார்க்க தெரியும் தானே? வாணி இணைந்திருக்கிறார், நகுலவதி இணைஞ்சிருக்கிறீங்க, ஜியாக்கா இணைஞ்சிருக்கிறீங்க, ஜெயமலர் இணைஞ்சிருக்கிறீங்க, நேவி சக்காதான் இருக்கணும். கத்தரிப்பில் இருக்கிறபடியா எனக்கு அது சரியாக பார்க்க முடியவில்லை. ரஜினி இணைஞ்சிருக்கிறீங்க, சரோஜினி சோதராஜா இணைஞ்சிருக்கிறீர்கள், லோஜினி இணைஞ்சிருங்கள். இப்பொழுது எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு பெயரை. உங்களுக்கு வெயிட்டிங் என்று வந்திருந்தால் நீங்கள் அப்படியே நில்லுங்கள். கேள்வி வரும் பொழுது உங்களது பெயர் ஆட்டோமேட்டிக்காவே வரும். ராஜினி இணைஞ்சிருக்கிறீங்க. அடுத்த வாரம் விசேடமான கேள்விக்கணை நிகழ்வு 550 இணைந்து கொள்ள இருக்கிறீர்கள். வழமை போல சில நேரங்களில் நிகழ்ச்சி மாற்றலாக வரலாம், முன்னுக்கு பின்னுக்கு பார்ப்போம். என்ன மாதிரி என்று தெரியவில்லை, பார்ப்போம். இல்ல அடுத்த வாரத்துக்கு வழமை சில நோமலா இருந்தால் அது பிரச்சனை இல்லை. ஆமா, வெள்ளிக்கிழமை இடைவரும். நீங்கள் உங்களுக்கு மாற்றமா நீங்கள் போறதா இருந்தால் மாற்றி அமைப்போம். சரி, இப்பொழுது உங்கள் நிகழ்ச்சி முடிய கௌரி அக்கா வருவதாக பதிலளித்திருக்கின்றார். நன்றியா? சரி, ஓகே, நன்றி கௌரி. மிக மிக சிறப்பு. நீங்கள் உடல்நலம் பெற்றிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறோம். நன்றி. இப்பொழுது எனக்கு 8 பேருடைய பெயர் தெரிகிறது. வாணி, நாங்கள் ஆரம்பித்துக் கொள்வோம். நான் 32 ஆகிறது. உங்களது பெயர் வந்திருக்கிறது. எனக்கு இதில் 8 பேர் தான் காட்டுகிறது. வலிமையாக லோஜினி முதல் இணைஞ்சிருந்தவர் எனக்கு தெரியவில்லை. தற்சமயம் அதில் இணைஞ்சிருந்தா தெரியும். அதுதான் சில பேருடைய பெயர் எனக்கு வரவில்லை. மற்றது இப்போது எனக்கு தெரிந்த பெயர்கள் அதில் இணைந்திருக்கிறவர்களே பெயரை நான் ஒரு முறை வாசிக்கிறேன். நகுலவதி இணைஞ்சிருக்கிறீங்க, பத்மினி இணைஞ்சிருக்கிறீங்க, வாணி இணைஞ்சிருக்கிறீங்க, சரோஜினி அக்கா, நேவிஸ் அக்கா, ஜெயாக்கா, ராஜினி அல்போன்ஸ் இணைஞ்சிருக்கிறவங்களோட பெயர். மற்றவர்களுடைய பெயர்களும் நீங்கள் வெயிட்டிங் அடி இருக்கும். ஒன்று யோசிக்காதீர்கள். உங்களுக்கு அனைவருக்குமே மிக மிக சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று உங்களுக்கான கேள்விகள் வலு கஷ்டமானது என்று சொல்ல முடியாது. கடந்த வாரம் ஏமலர் கேட்டதுக்கு இணங்க நான் அந்த கேள்விகள் அப்படி செய்து பார்த்தேன். அது அப்படி செய்வது அதில் செய்ய முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் முதலாவது கேள்வியை 2 ஒரு லீடர் போர்ட் போட்டு அடுத்த பதில் வரும் பொழுது அந்த கேள்வி அது தவறு பிழையாக வருகிறது. ஆகாஷ் லைட்டில் வந்து விழுகிறது. அதனால நான் வலிமை போலவே அந்த கேள்விகளை செய்திருக்கேன். ஆனால் சின்ன கேள்வியாக செய்திருக்கிறேன். நான் அதை இலகுபடுத்தி உங்களுக்கு வேகமாக சொல்லுவேன். நீங்கள் பெரிய கேள்வியா இருந்தாலும் அந்த கேள்வி அளவுக்கு நீங்கள் வாசிக்க வேண்டிய அர்த்தம் கிடையாது. அப்ப நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு தரவு டக்கண்டு தருவேன். நீங்கள் அதுக்கான பதிலை வேகமாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஜெயமலர் அவர்களை காணும் கண்ட நான் இப்பொழுது வந்திருந்தவர் ஜெயமலர் இணைஞ்சவர் பார்த்தேன். நான் வந்திருந்த பேர் இல்ல
பெயர் இணைஞ்சது தெரியல. அவர் இது நின்றவர் கண்டேன். பன்மொழி ஜெயமலர் கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்களான்னு தெரியல. இணைந்திருக்கிறேன். ஓகே ஓகே சரி. இப்பொழுது அனைவருக்கும் மிக மிக சிறப்பான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கான கேள்வி ஆரம்பமாக இருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கான முதலாவது கேள்வி, சல்லடையில் கூட தண்ணீரை எடுத்து செல்வான். ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் தான் கூடுதலாக வருகிறது. சோம்பேறி நேர்மையானவன் புத்திசாலி. ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் இலகுவான கேள்விகள் தான் உங்களுக்கு வருகிறது. புத்திசாலி என்பது சரியான பதில். இரண்டாவது கேள்வி, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கதவுகள் மூடிக்கொண்டாலும் ஜன்னல்கள் உத்தமனாக்கி விடும், குளிர்ந்து விடும், வழிகாட்டும். வழிகாட்டும் என்பது சரியான பதில். மரத்திலே பானை செய்தால் ஒரு முறைதான் சமைக்க முடியும். சோம்பேறி நேர்மையானவன் புத்திசாலி. புத்திசாலி என்பது சரியான பதில். நான்காவது கேள்வி, கிணற்றுக்கு தப்பி பாய்ந்தான். அந்த அதில் நீங்கள் பதிலே எது பதில் வருமென்று பாருங்க. கரையிலே தரையிலே தீயிலே கிணற்றுக்கு தப்பி தீயிலே பாய்ந்தான். தந்தை எவ்வழி அவ்வழி. அந்த இடைக்கு நீங்கள் எது பதில் வருமென்று பாருங்கள். மகள், புதல்வன், புதல்வி. புதல்வன் அவ்வழி. மனம் உண்டானால் உண்டு. மார்க்கம் தூண்டுகோல் தடுப்பார். மார்க்கம் உண்டு. மனம் உண்டானால் இடம் உண்டு என்பதும் சரி. மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு. தவறான சொல் கடகால். இது தவறான சொல். நீங்கள் சரியான சொல்லை பாருங்கள். ஊருணி, கடைக்கால், வலப்பக்கம். நான் போட்டிருப்பது தவறான சொல் கடைக்கால். அதோட குற்றெழுத்து வருகிற பாருங்கள். கடை மாறி வருகிறது. வேர்வை. வியர்வை, கோவை, கயிறு. வியர்வை. ஒன்பதாவது காவா. கால்வாய், அடையாளம், சுவரில். கால்வாய். குடக்கூலி. அடையாளம், முயன்ற, குடிக்கூலி. குடிக்கூலி. நேவிசக்கா, நகுலவதி, வெள்ளத்தவன், லோஜினி, ஜெயமலர், வாணி, ராஜினி, ஜெயக்கா, சரோஜினி, சோதராஜா, பத்மினி. ஓகே. யார் பெயர் கொடுத்தேன்ற காண இல்லை. ஓகே. கயறு. சிகக்காய், கோவை, கயிறு. கயிறு என்பது சரியான பதில். உங்களது பெயர் கொடுத்தீங்கள் என்றாலும் நீங்கள் 5 புள்ளிகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது.
தேசிய விளையாட்டு நாள், இந்தியாவினுடைய தேசிய விளையாட்டு நாள் எப்பொழுது கொண்டாடுவது? 29ஆம் தேதி, ஆவணியா, 30ஆ, 31? இது ஆகஸ்ட் மாதம்தான் தேசிய விளையாட்டு நாள் கொண்டாடப்படுகிறது. 31 ஆவணியில் தான் கொண்டாடப்படுகிறது. யாரும் கூடவில்லை. வேப்பந்தலை. வேப்பந்தலை இது சரியா தவறா? வேப்பந்தலை சரியா தவறா? சரி. இந்த நவாக இருக்கிறது. வேப்பந்தலை. தென்னங்கீட்டு. நீங்கள் பிரித்து பார்த்தீர்கள் என்றா சரி. சரி தவறு? சரி. தென்னை சகக்கீட்டு, தென்னங்கீட்டு. வாழை தோட்டம். வாழை தோட்டம். சரி பிள்ளை. விடை. அதில் ஒரு மெய்யெழுத்து வரும். இத்தட்டா. சவுக்கு தோப்பு. சரி தவறு? பிள்ளை. நான் உச்சரிக்கும் பொழுதே சவுக்கு தோப்பென்றுதான் உச்சரித்தேன். கவனித்துக் கொண்டீர்கள் என்றால் சுகமாக கூறுறதுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள். அது நீளம். ஒலி குறிப்பு சொற்கள். கோட்டான், குழலும். அது மாதிரி பன்றி. இது இந்த ஒலி. கத்தும், உமுறும். முதலாவது இரண்டாவதுக்கு போடுங்கள். கத்தும், உமுறும். கோட்டான், குழல். முதலாவது இரண்டாவது. உமுறும் என்பதுதான் சரியானது. எலி கீச்சிடும், குருவி கீச்சிடும், முரலும் குணுகும். எலி கீச்சிடும். கூகை குழலும், வண்டு எக்களமிடும், அலரும், முரலும். வண்டு, முரலும். 20வது. பிரதிநிதி. இதுக்குரிய தமிழ் சொல் பிரதிநிதி. நடுவன், சார்பாளர், வட்டாட்சியர். பிரதிநிதி. நடுவன், சார்பாளர் என்பது சரியான பதில். நேவிசக்கா, ஏமல, கலைவாணி மோகன், நகுலவதி அவர்கள் 5வது. ராஜினி இணைஞ்சிருக்கிறீர்கள். பார்ப்போம். அடுத்தது 3வதுக்கு யார் வருகிறது? அலமாரி. இதுக்கான நீங்கள் தமிழ் சொற்கள். அலமாரி. நாங்கள் பேச்சு வழக்கிலேயே லூனாவத்தான் சொல்லுவோம். அலுமாரி, அலுமாரி என்று. அலமாரி. மறை, நடும்பேழை, அரியணை. நடும்பேழை என்பது சரியானது. அரியணை என்றால் இருக்கிறது. நாஷ்டா. நாஷ்டா என்றால் வாருங்கள், என்ன பொருள்? கேழ்வரகு, சோறு, சிற்றுண்டி. நாஷ்டா என்னுடைய தமிழ் சொல். சிற்றுண்டி என்பது சரியான பதில். இரட்டை கிழவி. மரம் என முறிந்தது. சரசர, கடகட, மடமட. மடமட என முறிந்தது. 24. என்றும் குத்தினார். என்றும் குத்தினார். சத சத, குபு குபு, கும் கும். கும் கும் என்று குத்தினார்.
என்று ஆனது சோறு. கொள்ளக்கொல கொழு கொழு சொர சொர. கொள்ளக்கொல கொழு கொழு சொர சொர. கொல கொல என்று ஆனது சோறு. 26. பன்றியின் வயிறு. முன்னுக்கு நீங்கள் கூட வேண்டியது பாருங்க. பன்றியின் வயிறு. பொல பொல பொத பொத பல பல. பொல பொல பொத 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 பன்றியின் வயிறு. 27. எரித்திரியா நாட்டினுடைய நாணயத்தின் பெயர். இப்பொழுது வருகின்ற இந்த சில சொற்கள் நாணயத்தின் பெயர் வருகிறது. டலாசி, போர்டே, நஹ்பா. எரித்திரியா நாட்டினுடைய நாணயத்தின் பெயர் நக்பா என்பதுதான் அந்த நாணயத்தினுடைய பெயர். ஈராக் நாட்டினுடைய நாணயத்தின் பெயர் தினார், ரியால், ரிங். தினார் என்பது சரியான பதில். 29. மியான்மர் நாட்டினுடைய நாணயத்தின் பெயர் மியான்மர். டாலர், கல்போ, கியாட். கியாட் என்பது மியான்மருடைய நாணயம். ஓமான் நாட்டின் நாணயத்தின் பெயர் டினார், ரியால், நக்மா. ஓமான் நாட்டினுடைய நாணயத்தின் பெயர். ரியால். அடுத்து இப்பொழுது நேவி சக்கா, ஏமலர், ராஜினி அல்போன்ஸ், நகுலவதி அவர்கள், கலைவாணி மோகன் இணைஞ்சிருக்கிறீங்க. 5 பேர் பார்ப்போம். அடுத்த சுற்றில் 31வது கேள்வி. சிறப்பு பெயர்கள் புதுமை கவி என்று அழைக்கப்படுபவர். இப்பொழுது சில கேள்விகள் இதுகள் சம்பந்தமான சிறப்பு பெயர்கள். ராமலிங்கம், பாரதியார், பாரதிதாசன். புதுமை கவி என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் அவர்கள். 32வது கேள்வி. குழந்தை கவிஞர் என அழைக்கப்படுபவர் குழந்தை கவிஞர் அளவள்ளியப்பா, அருணகிரிநாதர், கவிராயர். அளவள்ளியப்பா, அருணகிரிநாதர். அளவள்ளியப்பா என்பது சரியான பதில். 33. சன்மார்க்க கவி என அழைக்கப்படுபவர் சன்மார்க்க கவி என அழைக்கப்படுபவர் கல்யாண சுந்தரனார், கலமக புலவர், ராமலிங்க அடிகளார். சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகளார். அடுத்து 34. லொரி என்று சொல்லப்படுவோம். நாங்கள் சொல்லுவோம் லொரி லொரி என்று. இதற்குரிய தமிழ் சொல் சரக்குந்து, விண்ணுந்து, பாரவூட்டி. லொரி. சரக்குந்து. 35. சிங்கம். இன்பம் என்றால் நிழல். தேசிய பறவைகள் இப்பொழுது வருகிறது. பெல்ஜியம் நாட்டினுடைய தேசிய பறவை
திட்டலா, அதுதான் பெல்ஜிய நாட்டினுடைய தேசிய பறவை. 37வது எகிப்து நாட்டினுடைய தேசிய பறவை. எகிப்து நாட்டினுடைய தேசிய பறவை. தகைவிலான் பொன்னாங்கல்லுக்கு பேசா அன்னம். தகைவிலான் பொன்னாங்கல்லுக்கு பேசா அன்னம். பேசா அன்னம் என்பது சரியான பதில். கிரீஸ் நாட்டினுடைய தேசிய பறவை மயில் ரோடஸின் ஆந்தை. மயில் ரோடஸின் ஆந்தை. இது கிரீஸ் நாட்டினுடைய தேசிய பறவை ஆந்தை. 39வது கடற்கரைகளின் அரசி என அழைக்கப்படுவது. கடற்கரைகளின் அரசி என அழைக்கப்படுவது திருவனந்தபுரம், கோவா, கொச்சி. இது இந்தியாவில் இருக்கிறது. கடற்கரைகளின் அரசி கோவா, கடல்களின் அரசி என்று சொல்வது இங்கிலாந்து. இது 40வது ஒற்றெழுத்து சொற்கள். மூவண்ணா. மூவண்ணா ஒற்றெழுத்து சொற்கள். நெருப்பு, மூப்பு, உறுப்பு. நெருப்பு, மூப்பு, உறுப்பு. மூப்பு என்பது சரியான பதில். நேவிசக்கா ஜெயமலர், ஜியாக்கா, நேவிசக்கா, நகுலவதி, கலைவாணி மோகன், ராஜினி, லோஜினி, சரோஜினி அக்கா, பத்மினி, ராதிகா. ஓகேங்க. அடுத்தது அடுத்த சுற்றை பார்ப்போம். இன்னும் 10 கேள்விகள் இருக்கின்றன. இறுதியாக வரும் 5 கேள்விகளுக்கு 1000 புள்ளிகள் வீதம் இருக்கின்றது. ஐயன்னா என்ற ஒற்றெழுத்துக்கான சொல். தைத்தல், மேன்மை, தலைவன். ஐ என்பதற்கான ஒற்றெழுத்து சொல்லுக்கான பொருள் தைத்தல், மேன்மை, தலைவன். தலைவன் என்பது ஒருவர் மட்டும் போட்டுக்கிறீர்கள், மிகச்சிறப்பு. 42வது ஓவண்ணா என்ற ஒற்று எழுத்துக்கான சொற்கள். ஓவண்ணா அன்பு, எருது, மதகு. அன்பு, எருது, மதகு. மதகு என்பது சரியான பதில். இப்படி ஒரு நிமிடம் பொறுங்க. மன்னிப்புடன் சத்தம் டிஸ்டர்ப் பண்றபடியா சொல்லிட்டு வாங்க. அடுத்த கேள்வி 43வது கூவண்ணா என்பதற்கான ஒரு எழுத்து சொல். அதுக்கான சொல் கூவண்ணா. துன்பம், பூமி, உன். துன்பம், பூமி, உன். பூமி என்பது சரியானது. 44. இப்பொழுது வருகின்றது திருக்குறள். இகழ்ந்தல்லாது ஈவாரை காணின் மகிழ்ந்துள்ளம். நீங்கள் அதில் முடியுங்கள். எந்த பழமொழி, எந்த திருக்குறள் பொருந்தும் என்று. உள்ளுள் உவப்பது உடைப்பு, பாவை சென்று வந்ததற்கு மேவார் இலா கடை. இதில் முதலாவதுதான் சரியான பதில். 45. இரக்க இரத்தக்கார் காணின் கரப்பின். இரக்க இரத்தக்கார் காணின் கரப்பின் தமக்கு பழி என்று அது அவர்க்கு பழி, அவர் பழி தம்பழி என்று. அவர் பழி தம்பழி என்று. இனி மிகுதியான கேள்விக்கு வேகம் விவேகம் 10 செகண்டுகள் தான். கொஞ்சம் வேகமாக நீங்கள் போடுங்கள்.
ஷாஜகான் மும்தாஜை மகாலை திருமணம் புரிந்தார். எந்த ஆண்டு ஷாஜகான் மும்தாஜ் மகாலை திருமணம் புரிந்தார்? 1612, 14, 16. 1612, 14, 16. 1612 ஆண்டு என்பது சரியான பதில். 47. அந்நியர் நாள் அமெரிக்காவில் வந்து எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது? அந்நியர் நாள் அமெரிக்காவில் 1906, 8, 5. அந்நியர் நாள் அமெரிக்காவில் 1906, 8, 5 கொண்டாடப்பட்டது. 1908 தான் அந்நியர் தினம் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது. 48வது கேள்வி. இதே குழந்தைகள் நாள் ஒரு நாட்டில் இன்றைய தினம் கொண்டாடப்படுகின்றது. எந்த நாடு என்று பாருங்கள். மியான்மர், நவுரு, மாலத்தீவு. மியான்மர், நவுரு, மாலத்தீவு. குழந்தைகள் நாள் கொண்டாடப்படுகிறது. மாலத்தீவில் தான் குழந்தைகள் நாள் கொண்டாடப்படுகின்றது. ஜெயமலர், ஜெயாக்கா, நேவிசக்கா, ஜெயமலர், கலைவாணி மோகன். அடுத்து 2 கேள்விகள். அமெரிக்காவில் டிரைட்டன் புவிய கடலோடியாக சுற்றி வந்த முதலாவது மூழ்கி கப்பல் இது எந்த ஆண்டு? 1960, 62, 64. டிரைட்டன் என்ற நீர்மூழ்கி கப்பல். டிரைட்டன் நீர்மூழ்கி கப்பல் 1960, 62, 64. 1960 என்பது சரியான பதில். இந்த தினத்துக்கான இறுதியான கேள்வி. ஒக்குசாய் ஓவியர் இதே இன்றைய தினம் இறந்திருந்தார். எந்த நாட்டவர்? சீனா, ஜப்பான், வியட்நாம். சீனா, ஜப்பான், வியட்நாம். ஜப்பான் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். 6863 புள்ளிகளுடன் ஏஆக்கா முதலாவதாகவும், கலைவாணி மோகன் 5646 புள்ளிகளை பெற்று இரண்டாவதாகவும், நேவிசக்கா 5630 புள்ளிகளை பெற்று மூன்றாவதாகவும் வந்திருக்கிறீர்கள். முதல் மூவருக்கும் 7 புள்ளிகள் இருக்கின்றன. நான்காவதாக நகுலவதி 5176 புள்ளிகள், ஜெயமலர் 5004 புள்ளிகள், ராஜினி 4484 புள்ளிகளை பெற்று 6 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். லோஜினி 3706 புள்ளிகள், பத்மினி 3116 புள்ளிகள், சரோஜினி அக்கா 2406 புள்ளிகள், ராதிகா 342 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த இறுதியாக வந்த கேள்விகள் வந்து வரலாற்றில் இன்றைய நிகழ்வில் நாளைய நிகழ்வுக்கான எடுக்கப்பட்ட கேள்விகள் இன்று வந்தபடியால் அந்த கேள்விகள் 10ஆம் தேதிக்குரிய கேள்விகள் தான். 9ஆம் தேதி. நன்றி நன்றி. கேள்விகள் வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. ஜெயாக்கா உங்களுக்கு மிக சிறப்பு. ஜெயாக்கா முதல் 2-3 இதில் வரவே இல்லை, கடைசியில் தான் இருந்திருந்தார். மாறி மாறி வந்திருந்தபடியால் இன்றைக்கு கஷ்டமான கேள்விகள் என்று இல்லை, எல்லாம் தந்த கேள்வி. கேள்விகள் தான் பின்னுக்கு எல்லாம் 1-2 துருட்டு வாக்குல ஓட்டா, மற்றபடி எல்லாம் வந்த கேள்விகள் தான். ஆமாம், முன்னுக்கு நான் பங்கேற்றேன். ஓகே, நன்றி நன்றி. நாளைய தினத்துக்கு வர வேண்டிய கேள்விகளும் வேலை இலகுவான கேள்விகள் தான், கஷ்டப்படுத்த கூடாது என்பதற்காக வருகின்ற கேள்விகள். சரி, இப்பொழுது வேகம் விவேகமாக வருபவர்கள் உங்களது இலக்கங்களை கடகடாண்டு சொல்லுங்கள். ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். வாணி, நான் 7. யார் வருவீங்களா? உங்களுக்கு இன்றைக்கு பார்ப்போம். ஜெயாக்கா 2, பொறுங்கோ பொறுங்கோ. ஜெயாக்கா 2, நகுலவதி 5. பொறுங்கோ. வாணி 7. நான் 6. பொறுங்கோ பொறுங்கோ. மெல்ல மெல்ல ஒவ்வொரு தடவை சொல்லுங்க. 4 ராஜினி சொன்னீங்களே. 4 இருந்தா போடுங்க. நான் 6. அப்ப 6 போடுறேன். எனக்கு கொண்டு
சரி ஆறாம் போடு ரோஜினி 8. அப்பா லோஜினி ஏன் இந்த அளவு பயத்துல ஓடுறீங்களேன்னு தெரியல, பிறகுதான் கவலைப்படுவீங்க. நாங்க ஓகே, ஏன் சொன்னேன் நான் புரிஞ்சு கொண்டீங்களா? சரி ஓகே. என்னடா போட்டுட்டீங்களா? இல்லையாக்கா? நான் 3 சொல்லியிருந்தேனே, விளங்கலையா? இல்ல இல்ல, வந்துட்டுதா? நேவி சக். ஆமா இப்ப வந்துடுது. நேவி சக்கா 3. ஓகே, நான் எத்தனையாவது? பத்மினி நீங்கள் முதலாவதா வாருங்களா? இல்ல பயமாகிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நான் புரியாமல் இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. சரோஜினி அக்கா எது வரப்போ நீங்கள் யார் முதலாவதா வர இருக்கிறீர்கள்? வந்து நான் வாரேன். ஓகே பத்மினி. என்ன கேட்க புரியலன்னு நான் தெரியாது. அது எல்லாருக்கும் தெரியும் இல்ல தானே. இப்ப அப்புறங்கோ 1 2 3 வந்துடுது, 4 வரை இல்லையா? சரோஜினி அக்கா நீங்கள் 4ஆவதுக்கு வாரீங்களா? சரோஜினி அக்கா நீங்கள் 4ஆவதுக்கு வர போறீங்களா, கடைசிக்கு வர போறீங்களா? ஏமலர் ஏமலர் சத்தத்தை காணையில. ஏமலர் 4ஆவதுக்கு இடம் இருக்கிறது. யார் ஒரு ஆள் வர போறீங்கள்? நானும் சரோஜினியா வரேன். நீங்கள் மியூட்டை எடுத்துட்டு பேசுங்கோ, மியூட்டை விடு எடுங்கோ ப்ளீஸ். ஏமலர் அவர்களும் இணைஞ்சவர் சொல்லலாம். அப்ப லோஜினிய 4ஆவது போடுங்க. நீங்க 8ஆவது. லோஜினி 8ஆவது போட்டாச்சு. சரோஜினி அக்கா நீங்கள் 4ஆவதுக்கு வாரீங்களா? ஓகே. ஜெயமலம் நீங்கள் வருவதா இருந்தால் 9ஆவது இலக்கத்தில் இணையலாம். வேறு யாராவது இருந்தால் முதலே சொல்லுங்கள். இப்பொழுது உங்களுக்கான கேள்வி வருகிறது, பிறகுதான் சிந்திச்சு தீர்ப்பீங்கள். ஏண்டா முதலே வந்திருக்கலாம். நான் எந்த நம்பரில் வந்தேன், நான் இதை விட வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, எனக்கு விருப்பம் என்ற இலக்கம். சரி, இப்பொழுது உங்களுக்கான கேள்வி. யார்? மற்றவர்கள் நீங்கள் கதைச்சீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் எடுத்த புள்ளிகள் அப்படியே காட்டு. ஆனபடியால் அவதானமாக இருங்கள். ஆனால் திரும்பி நான் கூப்பிடும் பொழுது வந்து சொல்லுங்கள். அதுக்கிடையில் வந்து சொன்னால் உங்களுக்கு எடுத்த புள்ளிகள் வீணாக போகும் என்பது உங்களுக்கான அறிவுரை. இப்பொழுது உங்களுக்கான கேள்வி. யார்? பத்மினி. நான் கேட்கப்படுற சொல்ற இதில் 5 பதில்கள் வருகிறது. அதில் நீங்கள் 3 சரியாக சொன்னீங்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் 5 புள்ளிகளே பெறுவீர்கள். 3 சரியாக சொல்பவர்கள் 5 புள்ளிகளே பெறுவீர்கள். அதுக்கு குறைய நீங்கள் 3க்கு குறைய 1 சொன்னாலும் 1 புள்ளி தான் பெறுவீர்கள். மீண்டும் மீண்டும் விளங்காதவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். 3 சரியாக சொன்னால் 5 புள்ளிகள், 1க்கு சொன்னான 2 சொன்னாலும் 1 புள்ளி தான் பெறுவீர்கள். ஓகே தானே? ஓகே. இப்பொழுது உங்களுக்கான முதலாவது கேள்வி. இது கஷ்டமானது இல்லை, யோசிச்சு டக்குன்னு சொல்லலாம். இப்ப உலகம் பூராக அதிகமாக இருக்கிற விமான நிலையங்கள் பட்டியலில், விமான நிலையங்கள் சரியோ, அதிகம் இருக்கிற விமான நிலையங்களில் நீங்கள் 5 நாடுகள், முதல் இருக்கும் 5 நாடுகளில் 3 நாடுகள் கடகடன்னு சொல்லுங்கள். இனி கேள்வி திரும்பி சொல்ல மாட்டேன்னா, என்ன ஒரு தடவை சொல்லுவேன், அடுத்த தடவை சொல்ல மாட்டேன். உலகில் அதிக விமான நிலையங்கள் உள்ள 5 நாடுகளில், முதல் வரும் 5 நாடுகளில் 3 நாடுகள் நீங்கள் சொல்லுங்க. கடகடன்னு சொல்ல வேணும். வெயிட் பண்ணிக்கொண்டு மௌனம் சாதிச்சீங்கள் என்றால் அடுத்தவர் ஏக்கா ரெடியா இருக்கணும். ஓகே பத்மினி சொல்லுங்க. அமெரிக்கா. அமெரிக்கா. கடகடன்னு சொல்லணும். அமெரிக்கா. இங்கிலாந்து. இங்கிலாந்து. என்ன ஒன்று சொல்லுங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து, டக்கண்டு சொல்லணும். சொல்லாட்டி அடுத்தவர் சொல்லுங்க. இந்தியா. இந்தியா. ஓகே நன்றி, மிக மிக சிறப்பு. இரண்டாவது ஆள் ஜெயக்கா. ஜெர்மனி. ஜெர்மனி. ஓமான். ஓமான். ஜப்பான். ஜப்பான். நீங்கள் சொன்ன பிறகுதான் நான் 9 பேர்ட்ட 8வது ஆளும் வந்த பிறகுதான் நான் யார்த்தைய சரியா இருக்குது என்று சொல்லுவேன். அடுத்த 3வது நேவிசக்கா. நேவிசக்கா
சொன்னதுகளை சொல்லலாமா? அதை நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் 3 சொன்னா சரியானது. சரி. இது லண்டன், இங்கிலாந்து, லண்டன், ஓகே, இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ். ஓகே, பிரான்ஸ். 4வது ஆள் சரோஜினி அக்கா. முதலாவது அமெரிக்கா. அப்படி சொன்ன தேவையில்ல, நீங்கள் முதல்ல இருக்கிற 3 நாடை மட்டும் சொன்னா சரி. பிரேசில், மெக்சிகோ. அமெரிக்கா, சரி சரி, பிரேசில், மெக்சிகோ. ஓகே, சொல்லவா சொல்லுங்க, சொல்லி போட்டு போங்க. இல்ல சொல்லலாமா? சொல்லுங்க, அவன் சொல்ல போறான், சொல்லுங்க. அப்புறம் நீங்க அப்ப ஏன் கேள்வி கேக்குறீங்க பின்ன? இப்ப நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு விளங்காட்டி நான் ஒன்றுமே செய்ய முடியாது. இல்ல பிள்ளையாண்டு தெரிஞ்சுமே ஏன் கேக்குறீங்க திரும்ப? அதைத்தான் சொல்றேன், சொல்லுங்க. உண்டு கனடா, ரஷ்யா. சரி சரி, வாழ்த்துக்கள். கனடா, ரஷ்யா. இன்று நீங்கள் எடுத்த புள்ளிகள் உங்களுக்கு இல்லை. இப்பொழுது இந்த கேள்வியை நான் விட்டு வேறொரு கேள்வி தருகிறேன். சரியா? இப்பொழுது 4வது ஆள் நீங்கள் மீண்டும் இணைய முடியாது. சரி, இப்பொழுது இதுக்கு வந்த கேள்விகள் உங்களுக்கு ஏற்கனவே முதலே ஆரம்பத்தில் இதைத்தான் சொன்னேன். அமெரிக்கா என்பது பத்மினி சொல்லியிருந்தார். பத்மினி, நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், நீங்கள் அதில் ஒரு புள்ளியை பெறுவீர்கள். அடுத்து பிரேசில், மெக்சிகோ, கனடா, ரஷ்யா என்பது சரியான பதில். சரி, இப்பொழுது அடுத்த 5வது ஆள் நகுலவதி அவர்கள். எனக்கும் தலை இடிக்குதப்பா, நான் திருப்பி கேள்விகள் எடுக்க வேண்டியது. அடுத்த ஒரு கேள்வி தருகிறேன். சரி, மாணி உங்களை போலதான் எனக்கும் பிரஷர் ஏறுது. 5வது நகுலவதி. வணக்கம் நகுலவதி. வணக்கம். நகுலவதி வணக்கம். வணக்கம். இப்பொழுது நீங்கள் ஓகே, நீங்கள் அவதானமாக கேளுங்கள். உங்களுக்கான கேள்வி நான் வச்சிருக்கிற கேள்வி, இந்த பதிலைத்தான் நான் ஏற்றுக்கொள்வேன். சரியா? விளங்குதா? சரி. ஓகே. இலங்கையில விரும்பி சாப்பிடும் 5 உணவு வகைகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இலங்கையில மக்கள் விரும்பி சாப்பிடும் 5 உணவுகள். நீங்கள் அதில் 3 உணவுகள் சொல்லுங்கள், பார்க்கலாம். 3 உணவுகள் சரியாக சொன்னீங்கள் என்றால் 5 புள்ளி. ஒன்று சொன்னாலும் 2 சொன்னாலும் 1 புள்ளி தான். ஓகேயா? சரி, இப்ப அடுத்த தரம் மீண்டும் மற்றவர்களுக்கான கேள்வியும் அதே கேள்விதான். ஆனால் இப்ப சரோஜினி அக்கா போல வந்து பதில் சொன்னீங்கள் என்று சொன்னால் என்ன ஒரு கேள்வி தரப்படும். ஓகே, இலங்கையில விரும்பி சாப்பிடும் 5 உணவு சொல்லுங்க. கடை சொல்லுங்கவா. நீங்கள் இதுல அடிச்சு பார்த்து அதுதான் எனக்கு தெரியும். உங்களோட இதை நான் இல்ல, நீங்கள் அடிச்சு பார்க்கல என்று தெரியுது. நேரம் அப்படியே சொல்லுங்க நகுலவதி. ரைசன் கறி, சோறு. ஒரு நிமிஷம் பாருங்க, யாத்தியோ சத்தம் எனக்கு வருகிறது. தயவு செய்து உங்களோட புள்ளி இழக்க போறீர்கள். எனக்கு தெரியும் யார் நீங்கள் கதைச்சீங்கள் என்று. நான் காதுக்குள் போட்டுக்கொண்டு இருப்பதனால் அப்படியே எனக்கு குரல் வருகிறது. மீட் பண்ணிட்டு கதையுங்க. நகலவதி நீங்க சொல்லுங்க. சோறும் கறியும், மற்ற ரொட்டி, சம்பல். இல்ல, நீங்கள் அப்படி சொல்ல தேவையில்லை. அப்ப ரொட்டி என்றால் அது உப உணவு தான். சம்பல் சாப்பாடு எடுக்க முடியாத. சோறு என்று சொன்னா தனியா சோறு மட்டும்தான், கறி சேர்த்து கொள்ளப்பட மாட்டோம். சரியா? ரொட்டி. ஓகே, என்ன ஒன்று சொல்லுங்க. மீனை சொல்றேன். ஓகே, நன்றி.
நன்றி. நன்றி. விரும்பி சாப்பிடும் உணவில் இது ஏற்கனவே நான் உங்களிடம் இங்க கேட்டு இருக்கிறேன். இப்பொழுது இந்த இதன் பட்டியலில் முக்கியமாக இதில் இந்த இனிப்பு பண்டங்கள் சாப்பாட்டு இதுகள் நாங்கள் உணவா சாப்பிடுற சாப்பாடுகளின் பட்டியல் வந்திருக்கிறபடி 5 விருப்பமான மக்கள் விரும்பி உண்ணுற உணவின் பட்டியல் வந்திருக்கிறது. சரி, 6வது ஆள் ராகினி. நான் தோசை தோசை இடியாப்பம். சோறு சொல்லிட்டோம்மா. தோசை இடியாப்பம் அப்பம். அப்பம். இது பாரு அந்த சொன்னது. பக்கத்துக்கு தான் போறீங்கள். ஓகே, 7வது ஆள் வாணிமோகன். ஆ. முதலே சொல்லி இருந்தேன், நீங்கள் வடிவாக சிந்திச்சு இனிப்பு பண்டங்களோட சம்பந்தப்பட்ட சாப்பாடுகள் எல்லாம் வெறும் கோடை காலங்களில் விரும்பி உண்ணுற சாப்பாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கள் என்று சொன்னால் சரி, மக்கள் கூடுதல்ல ஐஸ்கிரீம். ஓ சாரி, ஐஸ்கிரீம். யாரு நகுலவதி அவர்கள். நகுலவதி, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். ஓகே, சரி. ஐஸ்கிரீம், 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 புட்டு வடை. புட்டு வடை, புட்டு வடை. ஓகே, அப்புறம் 8வது ஆள் லோஜினி. பால் சோறு. திரிபத். அது சோறு சோறு வகையிலே வந்துட்டுது, அதை விடுங்க. ஓகே, பால்சோறு, பால் சக சோறு, கொத்து ரொட்டி. கொத்து சக ரொட்டி. ஓகே, புட்டு. ஒரு ஆள் புட்டு சொன்னால் நீங்கள் புட்டு சொல்றீங்க. புட்டு என்பது சரி, அது ஏற்றுக்கொள்ளலாம். ஓகே, ரொட்டி. ஓகே, அதில் ஒன்று ஏற்றுக்கொள்ளலாம். ஓகே, சரி. இப்பொழுது 8. 9வது ஆளுண்டது ஜெயமலர் இணைஞ்சிருக்கிறார். ஜெயமலர் வணக்கம். ஜெயமலர், நீங்கள் சொல்லுங்க பாப்பம். இப்ப ஜெயமலர் 9வது பொறுங்க. உங்களுக்கு கேள்வி விளங்கிச்சுதான்? நீங்கள் முதல்ல கேட்டுக்கொண்டிருந்தீங்களா? இப்பதான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பரவாயில்ல, சொல்றேன். ஏதாவது சொன்னதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க, மெட்டாக்கள் சொன்னது. அது சொல்லி விரியோசனம் இல்லை தானே? அப்ப நீங்கள் வேற ஏதாவது முயற்சி செய்யலாம். ஓகே, இளநீர். இளநீர். அப்புறம் ஜியமலர். ஓகே, இளநீர். ஓகே, மற்றது அந்த விரும்பி சாப்பிடுறதா? விரும்பி உண்ணுறது. ஆமா, இலங்கையில விரும்பி சாப்பிடுற உணவு வகைகளின் பட்டியலில் அதிகமாக மக்கள் இதை விரும்பி உண்ணுகிறார்களாம் இப்ப. அப்ப அதில் 5 வந்திருக்கின்றது. இது பார்ப்போம். நான் இது நீங்கள் சொல்லி முடிஞ்ச பிறகு உதவி தருகிறேன் உங்களை கண்டுபிடிக்க வைக்கிறதுக்காக. முதல்ல இருந்து ஆள் வரலாம். ஓகே, சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. இனிப்பு பண்டங்கள் எல்லாம் முதல்ல எல்லாம் சொல்லி இருந்தேன். பார்ப்போம். இனிப்பு பண்டங்களுக்குள்ள வாரம் வாணி ஐஸ்கிரீம் சொல்லி இருந்த. கஞ்சி. கஞ்சி. மற்றது அந்த வர்த்தக பழம், அந்த சிவப்பு பழம். பழங்களை சொல்லு. அதுகளை வராது. ஓகே, நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். ஓகே, இப்பொழுது மீண்டும் உங்களுக்கான தரவுக்கு நான் இப்ப தருகின்றேன். இதில் லோஜினி, நீங்கள் சொன்னதில் புட்டு சொல்லி இருந்தீங்கள். முதல் சொன்னவர் யார்? 7வது சொன்னவர் யார்? வாணி சொல்லி இருந்தீங்கள் புட்டு. சரி, உங்கள் 2 பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். புட்டு கீரை புட்டு அதிகமாக மக்கள் விரும்பி சாப்பிடுகிறார்களாம். சரியா? அதை ஏற்றுக்கொள்றேன். நீங்கள் புட்டு என்று சொன்னபடியால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேனா? கீரை புட்டு. வாழ்த்துக்கள் 2 பேருக்கும். நகுலவதி, நீங்கள் ரொட்டி சம்பல் என்று சொன்னீங்கள். தேங்காய்பூ சம்பல் விரும்பி அதிகமாக சாப்பிடுகிறார்களா? அப்ப உங்களுக்கும் அது தேங்காய்பூ சம்பல், ரொட்டியோட சம்பல் சொன்னீங்கள். தேங்காய்பூ சம்பலை ஏற்றுக்கொள்ளலாம். சம்பல் என்று அதை எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இப்ப உங்களுக்கு அடுத்த மீண்டும் ஒரு சந்தர்ப்பம். பத்மினி, நீங்கள் இருந்தால் நீங்கள் கோடை காலத்தில் வாணி, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் நேரங்களில், சும்மா நேரங்களில், பனை மரங்கள், இனிப்பு பண்டங்களில் அதிகமாக நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாம் நாங்கள் அதிகமாக செய்வது
இப்பொழுது அதை நான் சாப்பிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் தவித்து வச்சிருக்கிறோம். நீங்கள் வாணியும் மனையுமா அது சாப்பிட்டு இருக்கிறீர்களா பாப்போம். ஓ சரி, அப்ப முதலாவதாக இப்ப வருபவர் பணியாரம். பனங்கா பணியாரம். ஓ வேற என்ன என்ன ஒன்று சொல்லுங்க, ரெண்டு சொல்லுங்க. ரெண்டாவது எத்தனைப்புல வேண்டாம். சரி, நீங்கள் ரெண்டு சொல்லுங்க. பனங்கா பணியாரம், பருத்தித்துறை வடை சொல்லி இருந்தார் முதல். கதை கவனத்தில் கொள்ளுங்கள். அது பருத்தித்துறை வடையா இருந்தாலும் சரி, அது சாவச்சேரி வடையா இருந்தாலும் வடை தான். விரும்பி என்னது சரி சரி, இனி சொல்லக்கூடாதா? இனி சொல்லக்கூடாது. அடுத்தவர் மூன்றாவது ஆள் நேவிசக்கா. நான் சொல்றேன். மன்னிப்புடன் மிக மிக மன்னிப்புடன் ஜெயாக்கா. ஜெயாக்கா முடிஞ்சாதான் நேவிசக்காமா. மன்னிப்புடன் ஜெயாக்கா சொல்லுங்க. நான் கூழ சொல்றேன். கூழ். ஜெயாக்கா சொல்லுங்க. என்ன ஒன்று சொல்லலாம்? இன்னொன்று சொல்லலாமா? ஓமாம் சொல்லுங்க. தொதோல். ஆம், சரி, மிக மிக சிறப்பு. அடுத்தால் என்ன சொன்னதில் இப்போ நீங்க சொன்னதில் ஏக்காக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். தொதலும் கூழும் சரியானது. ஒடியல் கூழ் தானாம் அதிகமாக விரும்பி கூழ் அண்டேக்களை பொதுவாக அதை எடுத்துக்கொள்ளலாமா? இப்போ நீங்க சொல்லாததில் ஒன்று, ஆனால் ஒருவர் முதலாவதா வந்த நேயர் அதை பற்றி தொட்டிருந்த, நீங்கள் அதை சிந்திச்சு பார்த்தீங்களா அதில் சம்பந்தப்பட்டது ஒன்று வரும். பார்ப்போம். மூன்றாவதால் நேவிசக்கா. நான் சொல்லுகிறேன், அந்த தேங்காய் பால் ஊத்தின அப்பம், தேங்காய் பால் அப்பம். சரி, அப்பம் அப்பம்ண்டா அதுல ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். பட்டியல் அப்பம்ண்டானா தேங்காய் பால் அப்பம்ண்டானா. நன்றி நன்றி. முதலாவதா சொன்ன நேயர் ஒரு ஒரு இதை பற்றி சொல்லி இருந்தார். அந்த இதில் சம்பந்தப்பட்ட ஒரு சாப்பாடு ஃபேமஸ் ஆனது இருக்கிறது. சரி, நான்காவதாக இணைப்பவர் சரோஜினி அக்கா. சரோஜினி அக்கா சொல்லுங்க. நான்காவது சொல்லுங்க. நீங்கள் ஒன்று நீங்க ரெண்டு சொல்லுங்க. என்ன நான் அங்கால போயிட்டேன், எனக்கு நடந்ததுயா. சரி, இப்ப நீங்க பாருங்க. அஞ்சாவது சொன்ன பிறகு கேள்விய கேளுங்க. நகுலவதி. நான் சொல்றேன் பெனாட்டு சொல்லுங்க. புழுக்கொடியல். சரி, வாழ்த்துக்கள். புழுக்கொடியல் என்பது சரியானது. நன்றி. இப்பொழுது உங்களுக்கான பதில்கள் வந்து இலங்கையில வந்து இப்ப விரும்பி சாப்பிடுற உணவு வகைகள்ல ஒடியல் கூழ், தேங்காய்ப்பு சம்பல், புழுக்கொடியல், கீரை புட்டு, தொதல் இந்த உப உணவு பொருட்கள் அதிகமாக மக்கள் விரும்பி சாப்பிடுவதாக இப்பொழுது வந்திருக்கின்றது. சரியா? இதுவரை நாங்கள் வலிமையாக சோறு அதுகள் எல்லாம் சாப்பிடுறது, நாங்கள் அது சும்மா நோமலான இதோடு சாப்பிடுவது அதிகமாக இப்போதே மக்கள் அதிகம் விரும்பி உண்ணுவதாக கணக்கெடுப்பின்படி போட்டு வந்திருக்கிறது. சரியா? சரி, இன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்குமே மிக சிறப்பான விமான தளங்களை பற்றி சொல்ல இல்லையே, யாராருக்கு சரியா சொல்ல இல்லை நீங்க? சொல்ல இல்லையா? நான் சரியானபடி அல்ல, சரியா நாங்க சொன்னா சொல்ல இல்லை. அதுதான் சொல்ல தேவையில்லை தானே. சரோஜினி அக்கா சொல்லி விட்டுட்டாரு அஞ்சே. இல்ல, நீங்க நாங்க சொன்ன சரியான இருக்கா சொல்லலாம் ஒவ்வொரு ஆட்கள். இல்லையா, பத்மினி சொல்லி இருந்தேனே. பத்மினி மட்டும்தான் அமெரிக்கா சொல்லி இருந்தேன். ஒன்றுதானா சரி? அதுதான் சொல்லி இருந்தேன். பத்மினி மட்டும்தான் அமெரிக்கா சரியாக சொல்லி இருந்தார் என்று சொல்லி இருந்தேன். மற்றது அஞ்சும் சரியான இதை இவர் சொல்லி இருந்தார், சரோஜினி அக்கா. அமெரிக்கா முதலாவதாக 13,513 தளங்கள் இருக்கு, அங்க இருக்கிறது விமான நிலையங்கள். இரண்டாவதாக பிரேசிலில் 4,093
விமான நிலையங்கள் இருக்கின்றது. மூன்றாவது மெக்சிகோவில் 1716, கனடாவில் 1467, ரஷ்யாவில் 1218 விமான நிலையங்களும் இருக்கின்றது. தனியா இன்டர்நேஷனல் இல்லை, லோக்கல் இன்டர்நேஷனல் எல்லாமே சேர்ந்த. டோலர்கள் எல்லாம் முதலிடத்திலே இருக்கு விமானம் இல்லையா? இல்ல இல்ல இல்ல, ஓ, அது விமான நிலையம் தான் முதலிடத்தில் இருக்கிறது. நான் கேட்டது விமான நிலையங்கள் அதிகமாக இருக்கிறது என்றுதான் கேள்வி கேட்டது. இதுதான் விமான வராதானேக்கா, விமான நிலையங்கள் ஒவ்வொரு நாட்டிலேயும் நிறைய இருக்கிற விமான நிலையங்கள் தான் கேட்ட கேள்வி. அது விமான அதை நீங்கள் கேள்வியை தவறாக புரிஞ்சு கொண்டிருக்கீங்க. சரியா? இப்போ ஜெர்மனி அதுகள் என்று சொல்லியிருந்தீங்கள். அது நான் கேட்ட கேள்வி உலகில அதிக விமான நிலையங்கள் உள்ள நாடு என்றுதான் கேள்வி கேட்டிருந்தது. சரியா? இப்பொழுது கௌரியர்களும் வந்துட்டார் அடுத்த நிகழ்வுக்காக. மிக மிக மன்னிப்புடன் கௌரியவர்களுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. வழி சந்தோஷமா செய்யுங்க, நான் பார்த்துருக்கேன். ஓகே, அதுகள் எல்லாம் சாங்கி விமான நிலையங்கள் தானே சொல்லி இருக்கிறோம். டோவார் முதலாவது, 2வது சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையம். அதுதானே சரியான பட்டியல் தந்திருந்தது. அது சரியான பட்டியல் தான். அது இல்லை என்று சொல்லலையே. நான் கேட்ட கேள்வி என்ன? ஜப்பான் 4வது இடத்துல இருக்கு. இல்ல, நான் கேட்ட கேள்வி என்னக்கா, கூட விமான நிலையங்கள் உள்ள நாடு. இப்ப கூட சிறந்த அதுகள் பெரிய பெரிய சிறந்த விமான நிலையம் டோகா. முதலிடத்துல இருக்கு. இல்ல இல்ல, அது நிறைய கணக்க விமான நிலையங்கள், நிறைய ஏர்போர்ட்டுகள் இருக்கிற நாடு. சரி, நன்றி. நான் கேள்வி கேட்டேன். சரி, அதுதான் சொல்லி அதைத்தான் முதல் ஆரம்பத்தில் வடிவாக கேள்வியை சொல்லியிருந்தேன். வாணி, நான் கேள்வி கேட்டிருந்தீங்கள் தானே? சரி சரி சரியா சரி. என்ன நான் கேட்டது சிறந்த விமான நிலையம் என்று இல்லை, அதிக விமான நிலையம். ஆமா, மிக மிக சிறப்பாக இணைந்து கொண்ட அனைவருக்குமே மிக மிக சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணி மோகனுக்கும் நன்றி தெரிவித்து, இணைந்த உறவுகளுக்கு நன்றினை தெரிவித்து, நாளைய தினம் 549வது நிகழ்வுடன் உங்களை சந்திக்கின்றேன். மீண்டும் இணைந்து கொள்கிறேன். நன்றி வாணி, நன்றி. மிக சிறப்பு, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது கேள்விக்கானைகள் தொகுப்போடு செல்வி நித்யானந்தன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.